வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ஃப்ரெஷ் வைப்ஸ் தமிழ். உணவே மருந்து என்ற தத்துவத்தின் அடிப்படையில் இன்று நாம் பார்க்கப் போகும் 5 கீரைகள் வெறும் உணவு மட்டுமல்ல, அவை ஒவ்வொன்றும் ஒரு இயற்கை மருத்துவர். 1. புளிச்சக்கீரை, கோங்குரா அல்லது ரோசல் லீவ்ஸ். இது இயற்கை இரும்புச் சுரங்கம். இந்த கீரை தென்னிந்தியாவில் மிகவும் பிரபலம். இதன் புளிப்பு சுவைக்கு காரணம் இதிலுள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள். ஊட்டச்சத்துகள், இரும்புச்சத்து, வைட்டமின் சி, வைட்டமின் ஏ மற்றும் கால்சியம். ஆழமான பலன்கள்: இரத்த சோகை அதாவது அனீமியா. இதிலுள்ள அதிகப்படியான இரும்புச்சத்து இரத்தத்திலுள்ள ஹீமோகுளோபின் அளவை வேகமாக உயர்த்தும். பசியின்மை: ஜீரண சக்தியை தூண்டி பசியின்மையை போக்கும் ஒரு சிறந்த ஆப்பிடைசர். எலும்பு ஆரோக்கியம்: இதிலுள்ள மெக்னீசியம் மற்றும் கால்சியம் எலும்புகளை வலுவாக்கி மூட்டு வலியை தடுக்கும். சிறப்பு தகவல்: இந்த கீரையை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் உடல் சூடு தணிந்து இரத்தம் சுத்திகரிக்கப்படும். 2. கரிசலாங்கண்ணி கீரை அதாவது கரிசலாங்கண்ணி அல்லது ஃபால்ஸ் டெய்சி. இதை கையான் தகரை என்றும் அழைப்பார்கள். சித்த மருத்துவத்தில் இதற்கு மிக முக்கியமான இடம் உண்டு. ஊட்டச்சத்துகள், புரதச்சத்து, இரும்புச்சத்து மற்றும் அல்கலாய்டுகள். ஆழமான பலன்கள்: கல்லீரல் பாதுகாப்பு. மஞ்சள் காமாலை போன்ற கல்லீரல் நோய்களுக்கு இது ஒரு தலைசிறந்த மருந்து. கல்லீரல் செல்களை புதுப்பிக்கும் ஆற்றல் கொண்டது. தலைமுடி ஆரோக்கியம்: இதிலிருந்து தயாரிக்கப்படும் எண்ணெய் இளநரையை தடுத்து முடியை வேரிலிருந்து கருகருவென வளரச் செய்யும். கண் பார்வை: இதிலுள்ள வைட்டமின் ஏ கண் நரம்புகளை பலப்படுத்தி பார்வைத்திறனை மேம்படுத்தும். சிறப்பு தகவல்: மஞ்சள் மற்றும் வெள்ளை என 2 வகை உண்டு. மருத்துவ குணங்கள் இரண்டிற்கும் ஒன்றுதான். 3. வெந்தயக்கீரை அதாவது ஃபெனுக்ரீக் லீவ்ஸ் அல்லது மேத்தி. இது சர்க்கரையின் எதிரி. வெந்தயத்தைப் போலவே அதன் கீரையும் அதீத மருத்துவ குணங்களை கொண்டது. ஊட்டச்சத்துகள்: பொட்டாசியம், நார்ச்சத்து அதாவது ஃபைபர் மற்றும் கேலக்டோமேனன். ஆழமான பலன்கள்: சர்க்கரை நோய் அதாவது டயபெட்டிஸ். இது இன்சுலின் சுரப்பை தூண்டி இரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகரிக்காமல் பார்த்துக்கொள்கிறது. உடல் சூடு மற்றும் வாய்ப்புண்: உடலிலுள்ள அதிகப்படியான வெப்பத்தை குறைத்து வாய் மற்றும் வயிற்றிலுள்ள புண்களை குணப்படுத்தும். தாய்ப்பால் சுரப்பு: பிரசவித்த பெண்களுக்கு பால் சுரப்பை அதிகரிக்க இது ஒரு சிறந்த இயற்கை உணவு. சிறப்பு தகவல்: கோடை காலத்தில் இந்த கீரையை சேர்த்துக்கொள்வது உடலை குளிர்ச்சியாக வைக்கும். 4. காசினி கீரை அதாவது சிக்கோரி லீவ்ஸ். இது சிறுநீரகத்தின் நண்பன். இது ஒரு அபூர்வமான கீரை. இதன் வேரிலிருந்துதான் காஃபிக்கு சேர்க்கப்படும் சிக்கரி தயாரிக்கப்படுகிறது. ஊட்டச்சத்துகள்: இனுலின், பொட்டாசியம் மற்றும் வைட்டமின் B6. ஆழமான பலன்கள்: சிறுநீரக கற்கள் அதாவது கிட்னி ஸ்டோன்ஸ். சிறுநீரகத்திலுள்ள நச்சுகளை வெளியேற்றி கற்கள் உருவாவதை தடுக்கும். சிறுநீரக செயலிழப்பு அபாயத்தை குறைக்கும். மன அழுத்தம் மற்றும் தூக்கம்: இதிலுள்ள லெக்டோகோபிக்ரின் என்ற நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தி நல்ல ஆழ்ந்த தூக்கத்தை கொடுக்கும். இரத்த அழுத்தம்: இரத்த ஓட்டத்தை சீராக்கி உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவும். சிறப்பு தகவல்: சர்க்கரை நோயாளிகள் இந்த கீரையை தொடர்ச்சியாக எடுத்துக்கொள்வது மிகவும் பலன் தரும். 5. பருப்பு கீரை அதாவது பர்ஸ்லேன் அல்லது லிட்டில் ஹாக்வீட். இது சைவ மீன் எண்ணெய். இது தரைப்படர் செடியாக வளரும் இந்த கீரையை பலர் களைச்செடி என்று நினைப்பார்கள். ஆனால் இது ஒரு சூப்பர் ஃபுட். ஊட்டச்சத்துகள்: ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள், வைட்டமின் இ மற்றும் மெக்னீசியம். ஆழமான பலன்கள்: இதய ஆரோக்கியம்: சைவ உணவுகளில் ஒமேகா 3 அதிகம் உள்ள ஒரே கீரை இதுதான். இது கெட்ட கொழுப்பை குறைத்து இதயத்தை பலப்படுத்தும். குழந்தைகளின் வளர்ச்சி: மூளை வளர்ச்சிக்கும் ஞாபக சக்திக்கும் இது மிகவும் நல்லது. சரும பாதுகாப்பு: இதிலுள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் சருமத்தை சுருக்கம் விழாமல் பாதுகாத்து பொலிவை தரும். சிறப்பு தகவல்: உலகில் மிக அதிக ஊட்டச்சத்து கொண்ட 10 தாவரங்களில் பருப்பு கீரையும் ஒன்று. கீரைகளை எப்போதும் மதிய உணவில் சேர்த்துக்கொள்ள நல்லது. இரவு நேரங்களில் கீரை சாப்பிடுவதை தவிர்க்கவும். ஜீரணிக்க கடினமாக இருக்கலாம். இயற்கை நமக்கு கொடுத்த இந்த பொக்கிஷங்களை வாரத்துல 2 நாளாவது நம்ம உணவுல சேர்த்துக்கிட்டா மருந்து மாத்திரைகளே இல்லாத ஆரோக்கியமான வாழ்க்கையை நம்ம வாழ முடியும்.
இதே மாதிரி இன்னும் பல சுவாரஸ்யமான ஆரோக்கியமான தகவல்களோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் ஆரோக்கியமா சாப்பிடுங்க, ஆனந்தமா இருங்க. மறக்காம நம்ம ஃப்ரெஷ் வைப்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.